இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இரத்தத்தினாலே சாத்தானை நம்மை ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளவு தந்திரமாய் உள்ளே நுழைந்தால், பாவத்தின் வழியாய், சாபத்தின் வழியாய், தவறான நம்பிக்கைகளின் வழியாய், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மந்திரவாத பில்லி சூனியத்தின் மூலமாய் அவங்க வீட்டுகளை நுழைந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம். அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது விடுதலையும் ஜெயமும் ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் தருகிறார் என்பதிலே ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த முறை ஆண்டவர் வித்தியாசமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படிக்கும் உங்களோடு இணைந்து ஜெபிக்கும்படிக்கும் ஆவியானவர் திருவுளம் பற்றினார். அது என்ன காரியம்? வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதில் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். அதாவது சாத்தானை ஜெயித்தார்கள். இதான் வாக்குத்தத்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களும் நானும் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவர் விரும்புகிறார். அப்படின்னா கர்த்தர் சாத்தானின் மீது ஜெயம் கொடுக்கிறார். நீங்கள் ஜெயம் பெற போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயிக்க போறீங்க. அவனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகிறது. அதுதான் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். சரி, ஆண்டவர் ஏன் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார்? இன்றைக்கு இந்த உலகத்தை கவனமாய் பாருங்க. முதலாவது, பாவம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்து பாவத்திற்கு அடிமையாக்கி சமாதானத்தை கெடுத்து நிம்மதியை குலைத்து பரிசுத்தத்தை கெடுத்து அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரு குற்ற மனசாட்சியை உண்டாக்கி வாதித்து கொண்டிருக்கிறான். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். என் பாவம் மன்னிக்கப்படுமா, விடுதலை கிடைக்குமா, குற்ற மனசாட்சி மாறுமா என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர். இரண்டாவது, சாபம். இந்த சாபத்தின் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து அந்த சாபத்தை கொண்டே பல குடும்பங்களை பாழாக்கி விடும்படியான கிரியைகளை சாத்தான் செய்கிறான். அதனாலே சில குடும்பத்தில் வறுமை, சில குடும்பத்தில் மரணங்கள், சிலருடைய வாழ்க்கையில் தோல்விகள், ஏமாற்றங்கள், நிந்தைகள், அவமானங்கள். ஏன்னே தெரியாது. நம்ம பக்தியாக தானே இருக்கிறோம், ஜெபந்தானே பண்ணுகிறோம், வேதந்தானே வாசிக்கிறோம், சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்க போகிறோமே, பின் ஏன் இந்த காரியம் தொடருகிறது? ஏன் மாற்றம் வரவில்லை? அதுக்கு பின்னால் ஒரு சாபத்தின் கிரியை. அந்த சாபத்தின் வழியாக சாத்தான் உள்ளே நுழைந்து இந்த கிரியைகளை நமக்கு விரோதமாய் செய்து நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் தொலைத்து கொண்டிருக்கிறான். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் தவறான நம்பிக்கை, தோஷம். அவங்களுக்கு ஒரு தோஷம், நேரம் சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லை, ஜாதகம் சொல்லுகிறது, சுக்கிரன் இங்கே இருக்கு, சனி அங்கே இருக்கு, இந்த மாதிரி ராசி சரி கிடையாது. அதனால தோஷத்தினால உண்டான பாதிப்பு. இந்த தவறான நம்பிக்கையை கொண்டு வந்து அதன் வழியாய் சாத்தான் உள்ளே நுழைந்து பல குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்து அவருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய நன்மையான சிந்தனைகளை எல்லாம் தொலைத்து எப்பொழுதுமே ஒரு மன விரக்தி, வேதனை, எனக்கு ஏன் இப்படி என்கிற பல கேள்விகளோடு வேதனையில் முடக்கி விடுகிறான். இப்படி பல விதங்களிலே சாத்தான் மறைந்திருந்து கிரியை செய்து பல வியாதி, வேதனைகள், பயங்கள், கலக்கங்கள், மன அழுத்தங்களை கொண்டு வந்து மக்களை வாதிக்கிறான். இந்த மாதிரி போராட்டத்தை ஜெயிக்க என்ன செய்வது? இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய இரத்தத்தின் மூலமாய் சாத்தானின் மீது ஜெயம் எடுத்தார். நாமும் அந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை வைத்து சாத்தானை ஜெயிக்க முடியும். அவனை மேற்கொள்ள முடியும். அவன் கொண்டு வருகிற எல்லா போராட்டத்தை ஜெயித்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அப்போ சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் என்று இந்த ஆட்டுக்குட்டியானவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம பயன்படுத்தி ஜெபிக்கும் போது விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், தடைகள் மாறும், சாபங்கள் நீங்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். அதற்கு ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்ந்துதான்
இயேசுடைய இரத்தத்தை நம்ம பயன்படுத்த முடியும். அப்போதான் அந்த இரத்தத்தின் வல்லமை வெளிப்பட முடியும். இந்த இரத்தம் எப்படி நமக்கு விடுதலை தருகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஒரு முறை அமெரிக்கா தேசத்துக்கு நான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே சில இடங்களிலே 3 நாட்கள் உபவாச ஜெபங்கள் எல்லாம் தொடர்ச்சியாய் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வருஷமும். ஒரு வருஷம் நான் போயிருந்த போது அந்த 3 நாள் உபவாச ஜெபத்திற்கு வந்திருந்த ஒரு சகோதரர் என்னை சந்தித்தார். அவர் வந்து சொன்னார், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது பிரதர், ஜெபம் பண்ண வேண்டும் என்றார். என்ன காரியம் என்று கேட்டேன். இந்த ஆபாச படங்களை பார்க்குற பழக்கம் எனக்கு வந்து விட்டது. அது தப்புன்னு தெரியுது. அதை பார்த்துட்டு என் மனசாட்சி வாதிக்குது. இதெல்லாம் நம்ம அருவருப்பாக இருக்குது, விட்டுவிட வேண்டும் என்று நினைத்தால் என்னால் இப்போ அதை விட முடியவில்லை. அந்த இரவன் குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே எனக்குள் ஏதோ ஒரு உந்துதல் வருகிறது, ஒரு ஏவுதல் வருகிறது. நான் அதை பார்க்கணும் என்று சொல்லி அதை பார்க்க விடாதபடி நான் தடுக்க நினைச்சா என் மனநிலையே பாதிக்கப்பட்ட மாதிரி ஆகிவிடுகிறேன். அந்த நேரம் எனக்கு கோபமாக வருது, எரிச்சலாக வருது, யாரை பார்த்தாலும் எனக்கு அப்படி கோபமாக வருகிறது. இந்த மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரியுது நல்லா இது பாவம் என்று, என் மனசாட்சியை வாதிக்கிறது என்று தெரிகிறது. விட்டுவிட நினைக்கிறேன், என்னால் முடியலை, என்ன செய்கிறதுன்னு தெரியலை, எனக்காக ஜெபிப்பீங்களா என்று கேட்டார்கள். அப்பொழுது உண்மையாகவே தன்னுடைய தவறை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறாங்க. சாத்தான் அந்த பாவத்துக்குள்ளே நுழைந்து அடிமையாக்கி விட்டான். அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆவி பாவத்துக்கு அடிமையாக்குனதுனால அந்த நேரம் வந்த உடனே ஏவுகிறது, அதை செய்ய தூண்டுகிறது, செய்ய வைக்கிறது. செய்து முடித்தவுடனே மனசாட்சிகளே ஒரு வாதிப்பை கொண்டு வந்து அவருடைய சமாதானத்தை கெடுத்து விடுகிறது. இது பிசாசனுடைய கிரியை. நான் அவளோடு பேசினேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் சிந்தப்பட்டது. பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத ரத்தம். அந்த இரத்தத்தின் வல்லமையினால பிசாசை ஜெயிக்க முடியும் நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்போ நீங்கள் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால முதல்ல என்னை கழுவிருங்க, குற்ற மனசாட்சியை எடுத்து போட்டுருங்க, உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்கன்னு ஜெபிங்க. 2வது, உம்முடைய இரத்தத்துக்குள்ள என்னுடைய இருதயம், என் சிந்தனைகள், என் எண்ணங்கள், என் சரீரம் முழுவதும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளே என்னை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என்னை பாவத்தை தூண்டுகிற ஆவியை நான் மேற்கொள்ளுகிறேன். எனக்குள்ளே இந்த பாவ ஆசையை தூண்டி என்னை அடிமைப்படுத்துகிற பொல்லாத பிசாசை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினால் நான் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். உம்முடைய இரத்தத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ளுங்க. அந்த இரத்தத்தை பயன்படுத்தி ஜெபிங்க, அதை அறிக்கையிட்டு ஜெபிங்க. ஒரு பெரிய மாற்றம் வரும், விடுதலை வரும் என்று சொல்லி, சரி பிரதர் என்று சொல்லி அவர் சந்தோஷமாய் போனார். ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம் நான் போயிருந்த போது அவர் என்னை சந்தித்தார். நீங்கள் சொன்ன மாதிரியே ஆண்டவருக்கு என்னை பூரணமாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்துக்குள்ள என்னை அர்ப்பணித்து ஜெபித்தேன். அந்த மாதிரி போராட்டம் வரும்பொழுது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தத்தினால் நான் ஜெயிக்கிறேன், மேற்கொள்கிறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் பூரண விடுதலை தந்துட்டார். இப்போ அந்த சிந்தையே இல்லை, அந்த ஆசையே இல்லை, அந்த எண்ணமே இல்லை. இப்போ என்னால் பரிசுத்தமாய் வாழ முடிகிறது. தினந்தோறும் என்னை இயேசுவின் இரத்தத்துக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசுவின் இரத்தத்தினாலே என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஜெபித்து அந்த இரத்தத்துக்குள் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். நான் ஒரு சந்தோஷமாய் வாழுகிறேன் என்று மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட இந்த விடுதலை தேவை. உங்களை எந்த பகுதியில் சாத்தான் தாக்கி உங்களை கரைப்படுத்தி உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறான், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகி சமாதானம் உண்டாகிற சாத்தானை ஜெயித்து விடலாம். சில பாவங்கள் சாபத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், சிலருடைய பாவங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறைக்கும் நான் விசாரிப்பேன் என்பதாக ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். இதுதான் சாபம் என்பது. கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் அதை நம்புகிறாங்க. இது பரம்பரையை தொடர்ந்து வரக்கூடிய சாபம். அது அவங்க தகப்பன் செய்த பாவம் பிள்ளைகளை வந்திருக்குது அப்படிலாம் சொல்ல கேட்டிருக்கிறோம்ல, அது உண்மை. அது வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற சத்தியம். அதனுடைய பாதிப்பு தான். ஆதாமும் ஏவாளும் தான் பாவம் செய்து கர்த்தருடைய கற்பனை மீறினாங்க. பிள்ளைகள் பாதிக்கப்பட்டாங்கல்ல. ஒரு மகன் இரத்த வெள்ளத்தில் மரித்து கிடக்கிறான், ஒரு மகன் கொலைகாரன் ஆகிவிட்டான், சாபத்துக்குள்ளாகி போய்விட்டான். 2 பிள்ளைகளை இழந்துட்டாங்க வாலிப வயசில்.
யோசித்து பாரு, மறுபடியும் ஆதாம் ஏவாள் அனாதையாக்கப்பட்டுட்டாங்க. அப்போ எவ்வளோ அழுதுருப்பாங்க, எவ்வளோ கதறி இருப்பாங்க. அந்த சாபம், பாவத்தினால் உண்டான சாபத்தின் விளைவு. மற்றொரு சமயத்தில் ஒரு தகப்பனார் என்னை வந்து சந்தித்தார். அவர் என்னை பார்க்க வரும் பொழுது, அவர் நான் பக்தியா பல கூட்டங்களிலே அவரை பார்த்திருக்கிறேன். பக்தியா கூட்டத்துக்கெல்லாம் வருவார், எல்லா கூட்டத்திலையும் நான் அவரை பார்த்திருக்கிறேன். அவர் தனியாக அவங்கள சந்திக்கணும்னு என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருந்தார். உட்கார வைத்து பேசினேன். எப்படி இருக்கீங்க பிரதர்ன்னு சொன்னால், அவருடைய முகத்தில் ஒரு சோகம், கண்களிலே கண்ணீர். அவர் சொன்னார், நான் ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், கூட்டங்களுக்கெல்லாம் வருறேன், அதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனால் என் வாழ்க்கையின் அந்தரங்கத்தின் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியாது. ஆனால் என் வாழ்க்கையில் ரொம்ப பாதித்திருக்கிறது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட ஜெபிக்க வந்தேன் என்று சொன்னார். சரி சொல்லுங்க என்று நான் கேட்ட பொழுது, எனக்கு பெண் பிள்ளைகள் இருக்காங்க, 3 பிள்ளைகள், எல்லாம் நல்லா படிச்சிருக்கிறாங்க. ஆண்டோடைய கிருபையில் நல்லா படிக்க வச்சேன், பிள்ளைகள் படித்து முடிச்சிட்டாங்க. ஆனால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல. எவ்வளோ பிரயாசப்பட எல்லாம் தடை தடை தடை. அது ஒரு பக்கம் இருந்தால், திருமண காரியத்துக்கு முயற்சி எடுத்தால் எதுவும் வாய்க்கலை. திருமண வயதை பிள்ளைகள் கடந்துட்டாங்க. அப்போ பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலேன்றது என்னை குற்றப்படுத்துறது, எல்லாரும் கேட்குறாங்க. அந்த பாதிப்பு, வியாதி இன்னொரு பக்கத்தில். எல்லாத்தையும் கவனித்து பார்த்தா எனக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. என் குடும்பமே அப்படியே தத்தளிக்கிற மாதிரி பாதிப்புக்குள்ளே நான் இருக்கிறது எனக்கு தெரிகிறது. ஆனால் எதனால் என்று சொல்லி நான் யோசித்து பார்த்தேன். இதுவரை நான் யாரிடத்துல சொல்லாத ஒரு காரியம் பிரதர், என் வாழ்க்கையில் ஒரு ரகசியம். யாரையும் மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது. நான் நல்ல ஒரு வேலையில் இருந்தபோது நான் தவறான ஒரு பழக்கத்துக்கு இடம் கொடுத்து, பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டேன். அதனால் நான் பாவம் செய்து கரைப்பட்டு விட்டேன். இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன், வயசாயிட்டு, எல்லாம் முடிஞ்சிட்டு, இப்போ அந்த பாவம்லாம் செய்ய முடியாது, அது மாதிரி காரியம்லாம் இல்லை. ஆனால் நான் முன்பு செய்த அந்த பாவம், அந்த பாவத்தினுடைய விளைவு தான் இது என்பதை என்னால் உணர முடிகிறது. அது ஒரு சாபமாய் என் குடும்பத்தின் மீது வந்துவிட்டது. அது என்னை யாரிடத்துல சொல்ல முடியும் பாருங்க. அதனால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு கண் முன்னால் ஒரு வேதனையை நான் அனுபவிக்கிறேன். வியாதி ஒரு பக்கம், நிந்தை அவமானம் ஒரு பக்கம். இந்த மாதிரி நான் கஷ்டப்படுகிறேன் என்பதாய் கண்ணீர் விட்டு அவர் அழுதார். முன்பு செய்த ஒரு பாவம் அது சாபமாய் அவரை தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வரைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது. எவ்வளோ முயற்சி பண்ணியும் வேலையும் கிடைக்கல, நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க முடியல. வியாதியின் வேதனை ஒரு பக்கம், அப்படியே நெருக்கப்பட்டு இரிட்டேட் ஆயிட்டாரு. இனி எப்படி அப்படின்ற பல நெருக்கங்கள் பாருங்க. சாபம், நான் அந்த சகோதரிடத்தில் சொன்ன சாபம்னு ஒன்று இருக்கு பிரதர். வேதத்தில் பார்க்கிற இயேசு நமக்காக சிலுவையில் சாபமானார் இந்த கலாத்தியர் 3:13 இருக்குது. அப்போ நம்முடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்தார். நீங்கள் விசுவாசித்து அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம், அதுதான் சாபத்தின் வல்லமையை முறிப்பதற்கு வல்லமை உள்ளது. அது சாபத்தினுடைய கட்டுகளை அறுத்துவிடும், சாப கிரியைகளை அழித்துவிடும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அதை விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் பாவம் செய்தது உண்மை, அதனால் உண்டான சாபம் இன்றைக்கு என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளை பாதித்து இருக்கிறது. ஆனால் நீங்கள் எனக்காக சாபமானீங்களே, அந்த இரத்தத்தினால என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபங்கள் மாறணும், நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு அறிக்கையிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கட்டாய மாற்றம் உண்டாகும். அப்படி சொன்னபோது முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார். அவரை ஜெபித்து அனுப்பினேன். அவரது பிறகு என்னை சந்தித்த போது சொன்னேன், பாரம் எல்லாம் விலகிட்டு இப்போ ஒரு பெரிய சந்தோஷ, சமாதான, ஆசீர்வாதம் என் குடும்பத்தில் வர ஆரம்பித்து விட்டது என்பதாய் சொன்னார். சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால. அந்த சாத்தானுடைய கிரியை, சாபத்தை வைத்து கிரியை செய்த பிசாசனுடைய கிரியை அழிக்கப்பட்டது. அதனால் ஒரு பெரிய விடுதலை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி சாபத்தின் விளைவாக அவமானங்கள், நிந்தைகள், தடைகள், பல நெருக்கங்கள், என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த மாதிரி தொடர்ச்சியா இந்த காரியம்லாம் நடக்குதுன்னு கலங்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அந்த பரிசுத்தமுள்ள ரத்தம், அதுதான் சாபத்தின் வல்லமையை முறிப்பதற்கு வல்லமை உள்ளது. அது சாபத்தினுடைய கட்டுகளை அறுத்து விடும். ஒரு சமயம் அப்பாதுரை பிரதர், உங்களுக்கு தெரியல, நம்முடைய ஊழியத்தில் என்னோட
உடன் ஊழியர், என் சகோதரனாய் இருந்து இந்த ஊழியத்தில் செயல்பட்டவர்கள், அவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் உண்டு. ஒரு சமயம் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு தாயும் மகளும் அவர்களிடத்திலே ஜெபிக்க வந்தார்கள். இவங்க ஜெபிக்கிற ஒரு மனிதர் இங்கே இருக்கிறார்னு கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்போ பேசும்போது தாயும் மகளை வைத்து பேசினாங்க. இந்த தாயார் வேதனையோடு சொன்னாங்க, என் மகள் ஐயா திருமண வயதாயிட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறாரு, இவளுக்காக இதை எடுத்தாலும் வாய்க்க மாட்டேங்குது, திருமண காரியத்தை முயற்சி பண்ண வாய்க்கலை, சரி மேல் படிப்பாவது படிக்க வைப்போன்னு பார்த்தா அதுவும் வாய்க்கலை, சரி படித்த ஒரு முடிச்சிட்டா அதுக்கான ஒரு வேலை கிடைச்சிட்டா அதில்லாது அவள் இருக்கட்டுமேனு வேலைக்கு பார்த்தா அதுவும் கிடைக்கல, இவளுக்காக என்ன செய்தாலும் வாய்க்கிறதில்லை அப்படின்னு ஒரு பெரிய பாரத்தோடு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த வாலிப மகளை பார்த்தார்கள். அவள் அழுது கொண்டே இருந்தாள், கண்ணீர் வடித்து கொண்டே இருந்தாள். ஏமா அழுகிற, நீ பயப்படாத, நம்ம ஜெபிக்கலாம், இயேசு உதவி செய்வான்னு சொன்னபோது அவள் கண்ணீரோடு சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா எனக்கு தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நீ பிறந்த நேரம் சரியில்லை, உன் ஜாதகம் சரியில்லை, உன் கிரகம் சரியில்லை, அதனால் தோஷம் உனக்கு இருக்குது, உனக்கு ஒன்றும் வாய்க்காது, வேலையும் கிடைக்காது, உனக்கு திருமணமும் ஆகாது, உன் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு எல்லாரும் சொந்தக்காரங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க சொன்னால் பரவாயில்லையா, எங்கள் அம்மாவே சொல்கிறாங்க, நீ ஒரு சபிக்கப்பட்டவள், அதனால தான் உனக்கு ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குது, உன் பிறந்த நேரமே சரியில்லை, ஜாதகமே சரியில்லைன்னு சொல்கிறாங்க, நீ ஒரு சபிக்கப்பட்டவள்னு சொல்கிறாங்க ஐயா, என் தாயே சொல்கிறாங்கன்னு அப்படியே உள்ளமுடைந்து அவள் அழுதாள். அப்பொழுது சகோதரர் அவளை ஆறுதல் படுத்தி, பயப்படாதம்மா, உன் தாயை விட தகப்பனை விட உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார், அது தோஷமாகவே இருக்கட்டும், சாபமாகவே இருக்கட்டும், எல்லாத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு உண்டு, நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கலான்னு சொல்லி தாயினிடத்தில் அப்படி சொல்லாருங்க மகளை. மற்றவங்க பேசுகிறாங்க, நீங்களே சொன்னால் இந்த மகளுடைய உள்ள காயப்படுமே, இல்லையா இவருடைய வாழ்க்கை அப்படி தானே இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு விரக்தி, அதுங்களுக்கு ஒரு வேதனை, விரக்தி. பாருங்க, சாத்தான் ஒரு தவறான நம்பிக்கை உள்ளத்தில் கொடுத்து தோஷம் கிரகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துட்டான், அவனுடைய விசுவாசத்தை உடைச்சிட்டான். அதனால அவனுடைய குடும்பத்துக்குள்ள பிசாசு நுழைந்து அவனுடைய வாழ்க்கையை கண்ணீருக்குள்ள ஆக்கி விட்டான். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தவிச்சாங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களா? யாரோ அப்படி சொல்லிட்டாங்க, நேரம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, பிறந்த நேரம் சரியில்லை, உனக்கு சுக்கிரன் அங்கே இருக்குது, சனி இங்கே இருக்குது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்களா, சூரியன் சந்திரன்லாம் அங்கங்கே இருக்குன்னு சொல்லி வாழ்க்கை அவ்வளோதான் சொல்லி இன்னும் 2 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் சொல்லி நீங்கள் வேதனையில் இருக்கிறீங்களா? எல்லா சூழ்நிலையை மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்திற்கு உண்டு. அது பிசாசு சொல்லுகிற பொய், அது பிசாசு சொல்லுகிற தவறான காரியம் நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து சமாதானத்தை கெடுத்து நம்மை முடக்குகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம், அவங்க சொன்னாங்க ஜெபிக்கலான்னு, இந்த மகளுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்குள்ள மகளை ஒப்பு கொடுக்கிறேன், எந்த தோஷமாக இருந்தாலும் மாறட்டும், எந்த கெட்ட நேரமாக இருந்தாலும் எல்லாம் மாறட்டும், நீ நன்மையாய் மாற்றி கொடுன்னு கருத்தை ஜெபிச்சு அனுப்புனாங்க. 2 வாரம் கழித்து இந்த தாய் மகளை திரும்பி வந்தாங்களா, கல்யாண கார்டோடு வந்திருக்கிறாங்க, சந்தோஷமாக வந்திருக்கு. அந்த மகள் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இயேசு கிறிஸ்து எனக்கு அற்புதம் செஞ்சிட்டாரு பாருங்க, உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போனேன், நான் இயேசுவை விசுவாசித்து, இயேசப்பா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டேன், எனக்கு வேலையும் கிடைச்சிட்டு, நல்ல ஒரு வாழ்க்கை துணை, திருமணமும் ஒழுங்காயிட்டு, என் திருமணத்தில் என்னை நீங்கள் பிளஸ் பண்ணணும்னு கொடுத்துட்டு போனாங்க. பார்த்தீங்களா, அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை அந்த தவறான நம்பிக்கைக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்த பொருளாத பிசாசின் கிரியைகளை அழித்து, அந்த தோஷம், சாபம், கெட்ட நேரம் அதெல்லாத்தையும் ஆண்டவர் உடைத்தெறிந்து ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தார். உங்களுக்கு செய்வார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இரத்தத்தினாலே சாத்தானை நம்மை ஜெயிக்க முடியும். அவன் எவ்வளவு தந்திரமாய் உள்ளே நுழைந்தால், பாவத்தின் வழியாய், சாபத்தின் வழியாய், தவறான நம்பிக்கைகளின் வழியாய், அல்லது ஏதோ ஒரு விதத்தில் மந்திரவாத பில்லி சூனியத்தின் மூலமாய் அவங்க வீட்டுகளை நுழைந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமையுள்ள ரத்தம், அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து ஜெபிக்கும் போது விடுதலையும் ஜெயமும் ஆசீர்வாதம் உண்டாவதை நீங்கள் பார்க்க முடியும்.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படி கஷ்டத்தில் இருக்கிறீங்க, அந்த கட்டுகளெல்லாம் இன்றைக்கு அறுக்கப்பட போகிறது. ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் உண்டாக போகிறது. இயேசு கிறிஸ்துவை பாருங்களேன், அவருடைய ரத்தத்தினால தான் நமக்கு இந்த பெரிய விடுதலை. அவர் ரத்தம் சிந்தி மரிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்து மனிதனாய் அவதரித்தார். என்னால் மனிதனுடைய பாவ சாபங்கள் நீங்க ஒரு பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அந்த பரிகாரம் தான் ரத்தம் சிந்துதல். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவமன்னிப்பு உண்டாகாது, சாபத்தை மாற்ற முடியாது. அது மிருகம், கோழியினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தம், ஆட்டினுடைய ரத்தத்தை வச்செல்லாம் விடுதலை வராது. அது மனுஷன் தன்னுடைய திருப்திக்காக செய்து கொள்ளுகிற காரியம். மெய்யான விடுதலைக்கு ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்துகிற மனிதன் இல்லை. அதனால தான் கடவுளே மனிதனாய் அவதாரம் எடுத்து வந்து இயேசுவாக, அவர் பிறப்பு பரிசுத்தம், அவருடைய வாழ்க்கை பரிசுத்தம், அவருடைய பேச்சு பரிசுத்தம், பரிசுத்தமாய் வாழ்ந்து 33 வயதில், வாலிப வயசில் ஒரு பரிசுத்தமுள்ள சுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்த அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் நமக்கு தெரியும். ஆனால் லூக்கா 22:44 வாசித்தால், கெத்செமனே தோட்டத்திலே அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு வியாகுலத்தோடு பாரத்தோடு ஜெபித்த பொழுது அவருடைய ரத்தம் வேர்வையின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தது என்பதாய் பார்க்கிறோம். அங்கேயே அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் வெளிவர ஆரம்பித்தது. கெத்செமனே தோட்டத்தில் ரத்தம் சிந்தினார். அடுத்து மத்தேயு 27:26-30 பிலாத்து, அந்த கவர்னர், இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்து விட்டார். அவரை வாரினால் அடித்து சிலுவையில் அறையும்படி. அந்த தேசாதிபதியின் அரண்மனையில் அந்த மாதிரி கைதிகளுக்கு தண்டனை கொடுக்கிற இடங்கள் உண்டு. அங்கேதான் அவருடைய முதுகை வாரினால் அடித்து கிழித்தார்கள். அந்த முதுகில் இருந்த சதைகள் கிழிந்த ரத்தமெல்லாம் சிந்தி அந்த பகுதியெல்லாம் அவருடைய ரத்தம் சின்னப்பட்டது. தலையிலே முள்முடியை வைத்து அடித்த பொழுது முகமெல்லாம் ரத்தம் அடிந்தது. அங்கே அவர் ரத்தம் சிந்தினார். அடுத்து யோவான் 19:17 சொல்கிறாரு, அவர் தன் சிலுவை சுமந்து கொண்டு கொல்கதா என்கிற இடத்திற்கு போனார். கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு அவர் மீது அந்த பார சிலுவை வைத்தாங்க. 150 கிலோ வெயிற்றுள்ள ஒரு பார சிலுவை வைத்து அவரை எருசலேம் வீதி வழியாக இழுத்து கொண்டு போன போது அவருடைய தலையிலிருந்து கால் வரை காயத்தினால் உண்டான ரத்தம் அந்த வீதியெல்லாம் சிந்தி கொண்டே போனது. அவருடைய ரத்தம் அந்த வீதியிலே சிந்தப்பட்டது. யோவான் 19:18 நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையின் மீது கிடத்தி அவருடைய கைகளிலே ஆணி அடித்தாங்க, கால்களில் ஆணி அடித்தாங்க. அந்த ஆணி துளைத்து அந்த மரச்சிலுவையோடு அவருடைய சரீரம் இணைக்கப்பட்ட போது ரத்தம் அடிந்தது, பீரிட்டு வந்தது. அவருடைய கால்கள் இருந்த ரத்தம், கைகள் இருந்த ரத்தம், தலையிலிருந்து ரத்தம், முதுகில் இருந்த ரத்தம், அவருடைய எங்கும் ரத்தம். அந்த கொல்கதா மேட்டிலே மரச்சிலுவையிலே வடிந்த அந்த பகுதியெல்லாம் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டது. யோவான் 19:34 வாசிக்கும் போது இயேசு மரித்து விட்டார். பொதுவாக நல்ல ஆரோக்கியமுள்ள சரீரமுள்ள ஒரு மனிதனை சிலுவையில் அறைந்தார். 11 மணி நேரம் அந்த சிலுவையிலே தொங்கி ரத்தம் வடிய 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 பலனை இழந்து மரிப்பான் என்பதாய் சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசு 6 மணி நேரம்தான் சிலுவையிலே தொங்கினார். அவர் நல்ல ஆரோக்கியமான சரீரம் உள்ளவர். 33 வயதுள்ள வாலிபை பருவம். அந்த நேரத்தில் சிலுவையில் ரத்தம் சிந்து ஒப்பு கொடுத்தார். 6 மணி நேரம்தான் என்றால் அவராகவே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அந்த ரத்தம் 6 மணி நேரத்துக்குள்ளாக சிந்தப்பட்டு விட்டது. அந்த வசனம் சொல்லி, இயேசு மரித்து விட்டாரா? இவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி மரிக்க முடியும்? அதை சோதிப்பதற்கு ஒரு போர் வீரர் ஈட்டினால் அவருடைய விலாவிலை குத்தினார். அவருடைய விலாவை துளைத்த போது ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தது என்று வசனம் சொல்லுகிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கடைசி சொட்டு ரத்தமும் அவருடைய இருதயத்திலிருந்து வெளியே வந்து விட்டார். இருதயம் தானே, அங்கிருந்தான ரத்தம் உடம்பு முழுதும் போகிறது. அந்த இருதயத்தை ஈட்டி துளைத்து கடைசி சொட்டு ரத்தமும் வந்து விட்டது. அதன் பிறகு தண்ணி தான் இருக்குது. அவருடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் அந்த சிலுவையில நமக்காக சிந்தி கொடுத்தார். உங்களுக்காக, சகோதரனே சகோதரியே, உங்களுக்காக நம்முடைய பாவத்தை மன்னிக்க, சாபத்தை மாற்ற, தோஷத்தை நீக்க, இந்த சாப கட்டிலிருந்து விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க,
நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் சிந்தினார். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நீங்கள் சாத்தானை ஜெயிக்க முடியும். அவன் கொண்டு வருகிற பாவம், சாபம், தோஷம், வேதனைகள், வியாதிகள், நெருக்கங்கள், டிப்ரெஷன்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள், சுகத்தின் நாள், நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற நாள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே விடுதலை பெற்றுக்கொள்ளுகிற நாள். இப்போ ஜெபிக்க போகிறோம். அப்படி ஆண்டவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள். உடைய கண்களை மூடி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கண்முன்னால நிறுத்துங்க. காயப்பட்டவராய், அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், ரத்தம் வடிய வடிய அந்த சிலுவையில் தொங்கின இயேசுவை பாருங்க. கடைசி சொட்ட ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக சிந்தி கொடுத்ததை நினைத்து, இயேசுவே எனக்காக சிந்தப்பட்ட அந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நான் அந்த இரத்தத்தின் வல்லமையை விசுவாசிக்கிறேன். என் பாவங்களுக்காக சிந்தப்பட்ட இரத்தம், என் சாபத்தை மாற்ற சிந்தப்பட்ட இரத்தம், என் தோஷத்தை நீக்க சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், எனக்கு பரிகாரத்தை உண்டாக்க சிலுவையிலே சிந்தப்பட்ட அந்த ரத்தம், எனக்கு ஒரு விடுதலை கொடுக்க சிந்தப்பட்ட ரத்தம், சாத்தானை ஜெயிக்க சிந்தப்பட்ட ரத்தம், அந்த ரத்தத்தின் வல்லமை விசுவாசிக்கிற அந்த ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உடைய ரத்தத்தினால் என்னை கழுவும், பாவமர கழுவும், உடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும். சாபத்தினுடைய கிரியைகள், கட்டுகள் அழிக்கப்படட்டும், சாபத்தின் வல்லமை அழிக்கப்படட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது வல்லமை இறங்கட்டும். நம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்கள் மீது, குடும்பத்தின் மீது இறங்கட்டும். எல்லா பாவ கட்டுகளும், சாப கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகட்டும். பயங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். நோய்கள் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போகட்டும். தோஷங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் மாறட்டும். தகப்பனை, என்னுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறேன் பொருளாத சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் அழிக்கப்பட்டு போவதாக. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை உண்டாவதாக. இன்றைக்கு அந்த பாவங்களும் சாபங்களும் அதனால் வந்த வியாதிகளும் வேதனைகளும் தடைகளும் விலகட்டும். ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நன்மையான வழிகள் திறக்கப்படட்டும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா சாப கட்டுகளும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் மாறட்டும். இதோ உம்முடைய ரத்தத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ரத்தத்தின் வல்லமைக்குள்ளே மூடி என்னை, எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று யார் யார் இப்படி ரத்தத்தின் வல்லமை விசுவாசித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேர் மேலே உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பாதுகாத்து கொள்ளும், ஆசீர்வதி நடத்தும். இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாத்தானின் மீது ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து, நெருக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு இறங்கினதுனால விடுதலை, சுகம். இன்றையிலிருந்து நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. தினமும் இயேசுவின் ரத்தத்துக்குள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. அந்த ரத்தத்தை நினைத்து அவரை துதியுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை ஜெபத்தில் பயன்படுத்துங்க. இயேசுவின் ரத்தத்தை வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன், பிள்ளைகள் மேலே இயேசுடைய ரத்தத்தை தெளிக்கிறேன், உங்களுடைய பாதுகாப்புக்காக ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி நீங்கள் கன்ஃபஸ் பண்ணி அறிக்கையிட்டு ஜெபித்தாலே போதும், பெரிய மாற்றத்தை காண்பீங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. இந்த மாதம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை உங்களை பாதுகாத்து நடத்தும். ஆமேன், ஆமேன்.